குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இது உலகம் இன்று. ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களை கடந்து மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில வடகொரியா என்னைக்கு வீரர்களை ரஷ்யாவுக்கு நேரடியாக அனுப்பியதோ அப்பவே அந்த போர்க்களம் இன்னும் நெருக்கமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ரஷ்யாவினுடைய இராணுவ உடையை அணிந்து கொண்டு வடகொரிய வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த படங்கள்லாம் வெளியாச்சு அப்படின்னு சொல்லி புயலை கிளப்பின நிலையை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த மாதிரி படைகளுடைய பலத்தோட ரஷ்யா, 2 நாடுகள் வடகொரியா ரஷ்யாவினுடைய பலத்தோட எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு பவர் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அவர் வைத்த கோரிக்கை தான் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை செயல்படுத்துவதற்கான அதனுடைய தயாரிப்பையும் கொடுக்கணும், அதை எப்படி அனுமதிக்கணும், அதை சென்று தாக்குவதற்கான அனுமதியும் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறார். அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால அந்த ரிசல்ட்டை பார்ப்பதற்காக பதுங்கி இருந்த ஜோ பைடன் அவர்கள் ரிசல்ட் தெரிந்த பிறகு ஜனவரி 20 வரைக்கும் தான் தன்னுடைய பதவிக்காலம் என்று தெரிந்த நிலையில் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. உக்ரைனுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் இது கிட்டத்தட்ட 200 மைல் அளவிற்கான தூரங்களை சென்று தாக்கக்கூடியது. உக்ரைனிலிருந்து ஏவனம்னா ரஷ்யாவினுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடம், இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம், பல முக்கியமான இடங்கள், அணு கிடங்கு போன்ற பல முக்கியமான இடங்களை நேரடியாக தாக்க முடியும். இப்போது போகக்கூடிய நேரத்தில், அதாவது அமெரிக்க அதிபர் பதவி விட்டு போகக்கூடிய நேரத்தில் பைடன் இந்த முடிவை எடுத்தது அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் 3ஆம் உலகப் போருக்கான வித்திடக்கூடிய செயலை பைடன் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வைக்கிறார். ஜெலன்ஸ்கி கேட்ட உடனே இவ்வளவு நாட்களாக இருந்து வெற்றியை பார்த்துவிட்டு இப்போது அவர் அனுமதி கொடுப்பதற்கான காரணம் இதுதான், வேற எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு பார்வை அவர் வைக்கிறாங்க. இதன் மூலியமாக பிரச்சனை போர் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்திற்கு செல்லும், இது இன்னும் போரை தீவிரப்படுத்தும், போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபரோடு பேசினார் அப்படின்ற செய்தியும் இல்லை, அவங்க எங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற செய்தியும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் உக்ரைன் ரஷ்யா போரை ட்ரம்ப் அதிபராக வந்த பிறகு நிறுத்துவார் அப்படின்ற நம்பிக்கை ரஷ்யா கிட்டையும் இருக்கு, உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கு. ஸோ இதனால நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நாடுகள் பாதிக்கப்படுறாங்க. 2.5 வருஷமா ஒரு போர் நடக்குது, இதுல என்ன போய் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இதற்கு அமெரிக்கா ஏன் செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலையும் மக்கள்கிட்ட இது எதிரொலித்து நல்ல முடிவை அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில கூட பைடன் அவர்கள் 3ஆம் உலக போருக்காக வித்திடக்கூடிய இந்த நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கான அனுமதி மற்றும் ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. வடகொரிய நாட்டைச் சேர்ந்த 10,000 போர் வீரர்கள் ரஷ்யாவுக்கு நேரடியாகவே உதவி செய்ததன் காரணமாகத்தான் ரஷ்யாவினுடைய கை ஓங்குகிறது. குறிப்பா உக்ரைனில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை ரஷ்யா சமீப காலமாக வென்றெடுத்திருக்கிறது. போன சனிக்கிழமை ரஷ்யா நடத்திய தாக்குதலில் சில பகுதிகளில் முன்னேறி சென்றிருக்கிறது அப்படின்ற தகவலாம் வரும் நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த அனுமதியை அமெரிக்காவிடம் உக்ரைன் வாங்கி இருக்கிறது என்று பார்க்கப்பட்டாலும் இது மேலும் பதற்றத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. 2வது, இது உக்ரைனில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருந்து ரஷ்யாவினுடைய மையப்பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை வீசப்படுமாயின் அணு ஆயுத போராக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ரஷ்ய மக்களை காப்பாற்ற ரஷ்ய அதிபர் புட்டின் எந்த விஷயங்களையும் எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படின்னு உலக நாடுகளால் பார்க்கப்படும் நிலையில இது போரை இன்னும் அதிகப்படுத்தும், தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. இந்தியா சோதித்து பார்த்து இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல் உண்மையிலே உலக நாடுகளால் இந்த மூக்கு மேலே விரல வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது மூக்கு மேலே இல்லை, தலைக்கு மேலே விரலை வச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. DRDOவினால ஒடிசாவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய தீவு அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவி இது பரிசோதிக்கப்பட்டதாகவும் இதனுடைய துல்லியத்தன்மை, இதனுடைய திறன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முழுசாக தெரியல. ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்த கருத்திலிருந்து உலக நாடுகள் ரொம்பவே கலங்கி போயிருக்கு. 1500 கிலோமீட்டர் வேகத்தை, அதாவது ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் மில்லிமீட்டர் அளவிலான துல்லியத்தில் யோசிச்சு பாருங்க.
மில்லிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு கட்டிட வரைபடத்திலேயே எந்த அளவுக்கு துல்லியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ இது பறக்கும் போதே தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடியது. ரெண்டாவது, இதனுடைய வேகத்தால் நீங்கள் என்ன இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் அதனால் கூட வழிமறித்து இதை தடை செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, ஒரு முறை ஏவுனா குறைந்தபட்ச சேதத்தை இது விளைவித்தால் மட்டும்தான் இது அடங்கும் அப்படிங்கிற நிலையில் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிசைலை இந்தியா சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரித்து சோதித்து பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த மிசைலை பற்றி புலகாகிதம் அடைஞ்சு நம்ம ஏன் பெருமைப்படுறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்பீடு. உலக அரங்கில் இந்த மாதிரியான மிசைல் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் மூன்று நாடுகள் தான். ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா, நான்காவதாக இந்தியா. சைனா கிட்ட இருக்கிறது கூட துல்லியம் மில்லிமீட்டர் அளவுக்கான துல்லியம் இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா எந்த நாடுகள் ஒரு புதிய கவனிக்கத்தக்க விஷயத்தை சோதிச்சு பார்த்தாலும் அதனுடைய டேட்டா அமெரிக்கா கிட்ட இருக்கும். ஸோ அமெரிக்கா கொடுத்த தகவலின் படி பார்த்தோம்னா சீனா கிட்ட இருக்கக்கூடியது இந்தியாவிடம் இருக்கிறதை விட இன்னும் கீழே தான் இருக்கு. லாங் ரேஞ்ச் போகும், பட் அந்த துல்லியம்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த போய் தாக்குறது அப்படிங்கிறது மில்லிமீட்டர் அளவுக்கான துல்லியம் அப்படிங்கிறது சீனா கிட்ட இருக்கு அப்படின்ற கேள்விக்குறி இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சீனாவை முந்துகிறது இந்தியா. ஒளியை விட 5 to 25 மடங்கு வேகத்தில் போகுது. ஒரு செகண்ட், ஒரே ஒரு வினாடிக்கு 1.6, அதாவது 1 to 5 மைல் கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 1.6 to 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட்ல 7 கிலோமீட்டர் போகுதுன்னா என்ன ஸ்பீடில் போவோம், என்ன பவர் இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இதனுடைய தொழில்நுட்ப பூராகமே நம்ம யாராவது சார்ந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதில் 2 விஷயம் பார்க்கப்படுது. ஒன்று பூஸ்டர் வச்சு போகிறது, இன்னொன்று வேற ஒரு தொழில்நுட்பத்தில் ஒன்று போக போகிறது. ரெண்டுமே நம்மளுடைய தொழில்நுட்பம் தான். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டரை சில வினாடிகளில் கலந்து மில்லிமீட்டர் அளவுக்கு தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையில் நீங்கள் எல்லா வகையான வெடி மருந்துகளும் வைக்கலாம். வெடி மருந்துனா நம்ம இந்த பட்டாசு வைக்கிறதுலாம் இல்லை, அதிகப்படியான அணு ஆயுதங்களை கூட சுமந்து சென்று தாக்கக்கூடிய அளவிற்கான திறன் இந்த ஏவுகணைக்கு இருக்குது. உலக அரங்கில் இந்தியா யாரை என்று நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மைல்கல்லாக இது பார்க்கப்படுது. இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இப்படி எல்லா நாடுகளுமே இப்போ இஸ்ரேலில் நடக்கிற போரில் இஸ்ரேலில் இருந்து செல்லக்கூடிய மக்கள் அல்லது ஈரான்லேருந்து செல்லக்கூடிய மக்கள் பக்கத்தில் இருக்க அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுறாங்க. அந்த அளவுக்கு நாடுகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால், நமக்கு எதிராக யாரேனும் திரும்பினால் இந்திய மக்கள் எங்கே போவாங்க அப்படின்ற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட கால அளவில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கு, இந்த நீண்ட தூர ஏவுகணை அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம், உலகம் இந்தியாவை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கான மரியாதையாக இந்த மிசைல் பார்க்கப்படுது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒலியை விட மிக வேகமாக செல்லக்கூடிய இந்த ஏவுகணையை நம்முடைய சொந்த தயாரிப்பு, சொந்த மூளை வச்சு தயாரிச்சுக்கும். இதில் இன்னொரு கவனித்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாமே வெரி காஸ்ட்லி, $1 மில்லியன் வரும். ஆனால் இந்தியாவினுடைய இந்த தயாரிப்பு டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது மிக 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 குறைவு. நிலவுக்கு எப்படி நம்ம அந்த சேட்டலைட் அனுப்பிச்சோம் பார்த்தீங்களா, அது போய் மென்மையாக தரையிறங்கி அதற்கான விஷயம் என்ன நடக்கல. ஆனால் செலவு அப்படிங்கிறது யூஎஸ் பண்ணதுக்கும் மற்ற நாடுகள் செய்ததற்கு விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு குறைவு. அந்த அளவுக்கான விஷயம் தான் பார்க்கப்படுது. அதே போல தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகளையும் இந்தியா செய்திருக்கிறது, உலக அரங்கில் தலைநிமிர செய்திருக்கிறது. இது போன்ற பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உலகம் இன்றில் தினமலுடன். நன்றி நேயர்களே.